செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கணினி பயன்பாடுகளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவை முழுமைக்கும் வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும்ப்பா. ஓகேங்களா, கவலை வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். ப்ரோ என்ன ப்ரோ கொஸ்டின் பேப்பர் நீ ஏன் ப்ரோ தயாரிச்ச அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டுமே ஈஸியாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையும் நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் ரொம்ப எளிமையான முறையில் வந்து தேர்வுகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ கார்னரில் வந்து பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் 70, மேக்ஸிமம் மார்க்ஸ் 70 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்முடைய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில். இதில் பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 15 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 15 1 மார்க்குமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்தே தான் வந்து கேட்க போகிறாங்க. ஈஸியாக வந்துருக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் இல்லை மற்ற அதர்ஸ் எதனால் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பகுதி 2 வந்து பாருங்கள், எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 24க்கு கட்டாயமாக வந்து விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 16 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சில்லுகளின் பரிமாற்றத்தை வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டெஃபனிஷன் ஸ்லைடு டிரான்சிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. 17வது சொல் மடிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 18th தரவுகளின் பல்வேறு வகைகளை எழுதுக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 19 ஸ்ட்ராங் மற்றும் இஎம் ஓட்டுக்கள் பற்றி சிறு குறிப்பு ஷார்ட் நோட் வந்து கேட்டிருக்கிறாங்க. 20 தலைப்பு ஓட்டின் பண்பியல்களை உதாரணத்துடன் விளக்குக. தலைப்பு ஓட்டின் பண்பியல்களை உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21 HTML-இன் அமைப்பு ஓட்டுக்களும் காலி ஓட்டுக்களுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஒரு தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 22 TSCLL என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கேட்டிருக்காங்க. 23 தமிழில் சேவைக்கு வழங்கி வரும் தேடு பொறிகளை வந்து பார்த்திங்கன்னா எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்ட் த சர்ச் என்ஜின்ஸ் சப்போர்ட்டிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், இதுக்கு குறிப்பாக 24 இஸ் கம்பல்சரி. நல்லா ஜூமிங் பண்ணுற பாருங்கள், எவையேனும் 4 நூலக செயற்கூறுகளை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எனி 4 காமன் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பல்சரி. ஓனாகவே வந்து எழுதலாம், கொஞ்சம் கூகுள்லேயே பார்த்துக்கோங்க. பார்ட் 3ல் பகுதி 3ல் இதுலேயுமே எவையேனும் 6 வினாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடையளிக்க சொல்லியிருக்கிறாங்க. எனி 6 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். அதில் வினா எண் 33க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிந்த அளவுக்கு கம்பல்சரி எழுத ட்ரை பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான இது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகேங்களா. 25 லினக்ஸின் மிக பிரபலமான சேவையக பகிர்மானங்களில் எவையேனும் 6 எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எனி 6 ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் சர்வர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 26 3 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓப்பன் ஆஃபீஸ் கால் குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 27 ஸ்லைடு ஷார்ட்டர் காட்சியை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெஃபனிஷன் த ஸ்லைடு ஷார்ட்டர் வியூ அண்டு மென்ஷன் இட்ஸ் சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள். 28 டேட்டா கார்டு மற்றும் டாங்கீஸ் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டாங்கில்ஸ் டிஃப்ரென்ஸ் டேட்டா கார்டு டாங்கிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 29 HTML ஓட்டினில் உள்ள பண்பு கூறுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. ஓகேங்களா. அடுத்தது 13th பிரபலமான 4 நிழற்பட வடிவங்களை எழுதி அவற்றுள் எவையேனும் ஒன்றினை விவரிக்க. வாட் ஆர் த
ஃபோர் ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மேட்ஸ் எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 31 மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? மடக்குனா லூப்னு அர்த்தம். வாட் இஸ் எ லூப் அண்ட் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 32 நன்னெறி பிரச்சனை என்றால் என்ன, அதனுடைய பெயர்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ், நேம் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 இஸ் கம்பல்சரி கொஸ்டின். 547 என்ற எண்ம எண்ணிற்கு நிகரான பதின்ம எண்ணை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதையுமே வந்து கம்பல்சரின்றதுனால எழுதிருங்க. 3 மார்க்குக்கு 33 கம்பல்சரி. 3 மார்க்குக்கு நம்முடைய 2 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 இஸ் கம்பல்சரின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பகுதி 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறியுடைய பல்வேறு விதமான தலைமுறைகளை வந்து விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இதே கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. 34ல் ஏ இங்கிலீஷ் மீடியம் டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 34ல் பி பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 35ல் ஏ பி 2 கேட்டிருக்கிறாங்க. அதில் 35ல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை விளக்குக அப்படின்னும், அதுக்கு கீழே 38பியில் 98.42 10க்கு நிகரான இருநிலை எண்ணை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணியிருக்க பாருங்கள். 35ல் பி நுண் செயலியின் பண்புக்கூறுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா, தமிழ் மீடியத்துக்கு மேலே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிட்டேன். 36 விண்டோஸ் மற்றும் உபுண்டு ஆகியவற்றில் உள்ள குறும்படங்களை வரைந்து ஒப்பிட்டு விளக்கவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ட்ரா அண்ட் கம்பேர் த ஐகான்ஸ் இன் விண்டோஸ் அண்ட் உபுண்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36ல் பி சிஎஸ்எஸ்ஸில் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ்டு இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37 38 அவ்வளோதான், முடிஞ்சிருது. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் புல்லட் குறி மற்றும் எண் வரிசை பாணியை உருவாக்கும் வழிமுறைகளை எழுதுக. 2 பேஜஸ் வந்து எழுதுருங்கப்பா, ஃப்ரண்ட்டு பேக்கு. அடுத்தது 37ல் பி மின் அரசாண்மையில் உள்ள பல்வேறு வகையான ஊடாதல் பற்றி விளக்குக அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இ கவர்னன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து 37ல் ஏக்கு ஏபி ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா, அதாவது நம்முடைய 37ல் ஏ வந்து ரைட் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 38 லாஸ்ட்டு கீழ்காணும் அட்டவணையை உருவாக்க HTML நிரல் கிளாஸு பாய்ஸு கேர்ள்ஸு ரைட் இன் HTML கோடு ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 38ல் ஏ அண்ட் பி ஏக்கு. ஓகேங்களா, 38ல் பி கணித செயற்குறி மற்றும் தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சிச்சு சில குட்டீஸ். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இப்போ கார்னரில் பாருங்கள், 5 to 5 25 டீட்டெயில்ஸ் மார்க் எடுக்கலாம். இதில் இருக்கிறதே ரிப்பீட்டடாக வரும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மார்க்கை பாருங்கள், இப்போ கார்னரில் பாருங்கள், 6 into 3 18 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு கார்னரில் பாருங்கள், 6 into 2 12 மார்க்ஸு. அடுத்ததாக இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 15 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, 1 மார்க்கு. அப்போ டோட்டலாக இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ மார்க்குனா 70 of 70 மார்க்கை நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் சில குட்டீஸ். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்முடைய டெலிகிராமை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.